எல்லாத்து கையில் ராடை கொடு, எவன் குறுக்க வரான்னு பார்ப்போம். நான் ஒரு அறுவாள் எடுத்து நின்றுட்டேன். வாங்கடா இப்பெல்லாம் மெரிசல் ஆகிட்டாங்க. ஐயோ இவங்க நம்ம மோசமானவன் பார்த்தா இது நம்மளோட மோசமானவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அறுவாளை வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கி தேவயானி மேடத்தை வந்து காப்பாற்றி வீட்டில் கொண்டாந்து விட்டோம். இறந்ததுக்கப்புறம் ஐயா போயிட்டீங்களான்னு கேட்கும்போது இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கே ஃபஸ்ட் டைம் நின்று 27 எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனால் அவர் ஏன் சிஎம்மாக இருக்க மாட்டார்? நீங்கள் அன்றைக்கி அதை பண்ணியிருக்கலாமே. மக்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் சமாதியில் வந்து இது பண்ணுறது, மாலை போடுறது, சாமி கும்பிட்றது, கடவுளை தெய்வமே விட்டுட்டு போயிட்டு அது நீ அன்றைக்கே நீங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் சிஎம்மாக இருப்பார், நாட்டுக்கு நல்லது பண்ணியிருப்பார். அந்த சீனில் பார்த்துருப்பீங்க, அது இந்து முஸ்லீம் ஒத்துமையை பற்றி பேசியிருப்பார். அவ்வளோ பெரிய டயலாக் சும்மாலாம் உட்காந்துலைங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்படி பேசணும். அது பேசும்போதே அவர் முகத்தில் தெரியுது, ஐயா இன்னும் சாரை திட்ட போகிறேமே அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம சொதப்பிடக்கூடாது, நம்ம அந்த இடத்துல கேவலப்பட்டு போகக்கூடாது, தலைவர் முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணும். இருந்தாலும் தலைவர் என்னை கூப்பிட்டு பாராட்டி எனக்கு இதெல்லாம் விட எனக்கு தலைவர் பாராட்டினது இருக்கு பாருங்க. ஐயோ எப்பா, பாட்டில் நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் டக்குனு உள்ளே பூந்துருவார். ராமாயணம் எடுத்தால் உள்ளே பூந்துருவார், மகாபாரதம் எடுத்தால் உள்ளே பூந்துருவார், சினிமா எடுத்தால் உள்ளே பூந்துருவார், மதத்தை பற்றி எடுத்தால் உள்ளே பூந்துருவார். நம்பிராமையன் இருக்காரு பாருங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது. ரெட் ஒன் நேயர்களுக்கு வணக்கம், நான் ஜார்ஜனோ. இன்று நம் நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர். பல படங்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, பல படங்களில் நடிச்சிருக்கிறாரு, பல முன்னணி நடிகர்களை பார்த்துருக்கிறாரு. திரு தர்மராஜ் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். ரெட் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய பயணத்தை பற்றி கேள்விப்படும் போது ரொம்ப ஆச்சரியமான பல தகவல்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்டத்தட்ட 100 படங்களை ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, இதற்கு ஆரம்ப சுழி எங்கேருந்து வந்துச்சு சார்? இது 89 நான் வந்தேன், ஊரை விட்டு வந்தேன், அவ்வளோதான். சினிமாவுக்கு வரணும்லாம் நான் வரல. வந்துட்டு ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தேன். நண்பர் வீட்டில் ஒரு நாள் நைட்டு சாப்பாடு போட்டாங்க. மறுநாள் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சோன்னா அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணேன். அந்த ஹோட்டலுக்கு கம்மி தான் சம்பளம், மாதத்துக்கு 450 ரூபா. அப்படி இருக்கும்போது போட்டு புளிய ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி ரத்ன பவன் வந்தேன், கணேஷ் பவன் வந்தேன், அதுக்கப்புறம் பாலாஜி பவன் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து எனக்கு வந்து ஓனர் 2 பேருமே வந்து எனக்கு சப்போர்ட். யாரை பார்த்தாலும் நடிக்கிறேன், நாளைக்கு ஷூட்டிங் போகிறேன், நாளைக்கு போகிறேன், இன்றைக்கி ஏய் என்னங்கடா நடக்குது இங்கே ஹோட்டலில் வேலைக்கு வந்தீங்களா, நடிக்க வந்தீங்களாடா? இல்லைண்ணே நாங்கள் நடிக்க போகிறோன்னே. இங்கே வந்து பார்த்தோம்னா யாரை கேட்டாலும் நடிக்கிறேன்றாங்க. ஆஹா, ஏன் நம்ம நடிக்கக்கூடாது? கசிங்கமாக இருக்க எல்லாமே நடிக்கிறேன், நம்ம கொஞ்சோண்டு அழகாக இருக்கும், நம்ம ஏன் நம்ம நடிக்கக்கூடாதுன்ட்டு அங்கே வந்து என்னென்னா எல்லா சினிமாக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் பெரிய ஹோட்டல், கீதா கப்பே இதெல்லாம் பெரிய ஹோட்டல். அங்கே சாப்பாடு எடுக்க வருவாங்க, மத்தியானம் லஞ்ச் எடுக்க வருவாங்க, ப்ரொடக்ஷன் சாப்பாடு. மத்தியானம் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு டைரக்டர், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சாப்பாடு எடுக்கும்போது ஆஃபீஸ் பாயை கரெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பாடு போட்டு, அண்ணே நம்ம கூட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு, அண்ணே கொஞ்சம் நடிக்கலான் இருக்கேன். சரி வாங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாங்க. ஆஃபீஸ் வர்றதுலண்ணே வந்தால் உள்ளே கூட விட மாட்டிங்கண்ணே. அடடா நீங்கள் வாங்கண்ணே, நம்ம ஹோட்டலில் இருக்கீங்க, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுண்ணே, வாங்கினே. ஆஃபீஸ் போனால் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு, ஏன்னா எக்ஸ்ட்ரா கூட்டு பொருள் வச்சதுனால, இல்லைன்னா இருந்திருக்காது. அப்போது அன்பால பிரபாகரன் சார் ஆஃபீஸ் மொதல் அங்கே தான் ஏறுறேன். நான் சொல்கிறேன், நான் இது மாதிரி நடிக்கணும்னு. நடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, நல்லா பேச தெரியணும், நான் நல்லா பேசுவேண்ணே. இங்கே பேசுகிறது பெருசு இல்லை தம்பி, கேமரா முன்னாடி பேசணும், பார்த்துக்கலாண்ணே. ஒரு படம் வந்துட்டுனா அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாண்ணே. சரி, இந்த படத்தில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க ஹீரோ கூட. இந்த தியாகராஜன் இருக்காரில்ல, அவர் பையன் கூட. ஓகே சார் போகலாம் சார். அப்போ எனக்கு இந்த சம்பளம் கொடுப்பாங்க அதெல்லாம் தெரியாது. ஷூட்டிங்கில் கேமராவை பார்த்தா போதும் நமக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே சம்பளம் வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான். வேண்டான்றலாம் சொல்ல முடியாது சார், நீங்கள் வேறு. அன்றைக்கி 25 ரூபா கத்தாலே எனக்கு வந்து 25,000 ரூபா கிடச்ச மாதிரி. ஓகே, ஏன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெருசாக மணி வேல்யூ இல்லை. அப்போது வைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு படம் பண்ணுறேன். பிரசன் சாருடைய முதல் படம், ஃபஸ்ட் படம். இப்போ கேரளா கூப்பிட்டு போயிட்டாங்க. சரிப்பா நம்மள சினிமாவில் நடிக்கிறப்பா, 3 வேளை சாப்பாடு. அப்போ வந்து ரவி அண்ணன், நம்ம ரவின்னு சொல்லிட்டு குன்றவி லவ் டுடேலாம் நடிச்சிருப்பார் அவர். இப்போது வந்து ஓப்போட அசோக் டான்ஸ் மாஸ்டர் அவர், கென்னடி, ஆஷாத்து, இவங்களாம் இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ். இப்போ எல்லாருமே இவங்கெல்லாம் அதில் வந்து நடிக்கிறாங்க. சரி இவங்கெல்லாம் நடிக்கும்போது நம்ம எங்கே நடிக்க, சரி ஓகே இருப்போம், வந்துட்டோம், என்னன்னு தெரியாது, சினிமா என்னன்னு தெரியாத, வந்துட்டோம், சரி பண்ணணும். அப்படியே பண்ணோம். அப்படியே ஒவ்வொரு படங்களா காதலின்னு ஒரு படம் பண்ணேன், சித்துன்னு ஒரு டைரக்டர், அதில் கரண் சார் ஃப்ரெண்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் நாளைய தீர்ப்பில் விஜய் சார் ஃப்ரெண்டுன்னாங்க. செல்வம்னு சொல்லி ஒரு ப்ரொடியூசர் இப்போ ஒரு படம் பண்ணார், அதுக்கப்புறம் பண்ணலை, கோயம்புத்தூர்காரு. அவர் வாமாப்பில் போகலாம், ஏதோ எச்.ஏ. சந்தேஷ் சார் படம் பண்ணுறார், போகலாம், வாடா போகலாம். சாப்ளின் பாலு
இவங்க நாங்களாம் போயிட்டோம். இல்லை இந்த இடத்துல ஒரு கேள்வி. முதல் படம் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி பிறந்தாச்சு, தியாகராஜன் சாரோடைய பையன், அதுலேயும் வாரிசு நடிகர். ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாளைய திருப்புல தளபதி உள்ள வர்றாரு, அவரும் ஒரு வாரிசு நடிகர்ல. ஸோ உங்களுக்கு தோணுச்சா என்ன இது வாரிசுகளாக கலையறங்குறாங்க அப்படின்னு? இல்லையே, அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, அவங்க புள்ள இவங்க புள்ள அப்படி தான் தெரியும். இப்போ தானே அது வாரிசு நடிகர்னா பெருசாக சொல்கிறாங்க. அரசியலாக இருந்தாலும் வாரிசுன்றாங்க, சினிமா வந்தாலும் வாரிசுனா அது இப்போ தானே. அப்போல்லாம் இல்லையே. அப்போல்லாம் அவங்க வந்து யாராக இருந்தாலும் ரொம்ப நட்பாக பழகுவாங்க. நட்புனாக்கா அதுக்கு ஒரு இலக்கணம் மாதிரியே இருப்பார். பிரசாந்த்லாம் ஒரு தியாகராஜன் பையன், ஒரு செலிபிரிட்டியோட பையன்ற நினச்சிட்டுலாம் என்கிட்ட பழகவே மாட்டார் மனுஷன். அப்படி இருப்பார். அது இந்த தண்ணி வந்து எல்லாத்தையும் தாகத்தை தணிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர். விஜய் சாரும் அப்படி தான் எங்களுக்கு. விஜய் சார் இன்றைக்கி விஜய் சார், அன்றைக்கி விஜய். நாங்கள் அண்ணான்னு கூப்பிடுவோம், திடீர்னு சார் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு தெரியாது தலைவர் இவ்வளோ பெருசுக்கு வருவாருன்றது எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் கூட நடிக்கும் போதெல்லாம் இன்றைக்கி நினைக்கும் போது அன்றைக்கி நடந்த விஷயங்கள் நீங்கள் ஏன் நடக்க மாட்டேங்குது, நடந்து தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமென்ற ஒரு இது இருக்குது. அப்போ நாளைய திருப்ப லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாண்பு மானம் தான் லாஸ்ட்டாக அவர் கூட பண்ணது. அப்படியே தொடர்ந்து எல்லா படங்களும் அவங்க அப்பா சந்திரசேகர் ஐயா வந்து பழக்கன்றதுனால அப்படியே அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட். நம்ம சந்திரசேகர் ஐயா பண்ணாங்கன்னா அதில் நம்ம இருப்போம், நடிகனாக இருப்போம், அதில் ஒரு டெக்னீஷியனாக இருப்போம், சுற்றிக்கிட்டு இருப்போம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் தொழில் தான் வந்து மரியாதையான தொழில். சரி, ஓகே போகலாம் அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கார்டு எடுக்கிறேன். 4110 ரூபா கார்டோட விலை அந்த காலத்துல. அன்னைக்கு 500 ரூபாயோ 750 ரூபாயோ நினைக்கிறேன் பவுனு. அப்போ 4110 ரூபா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 லட்சத்துக்கு பெருமானம். இப்போ வந்து 4 லட்ச ரூபா கார்டு. நீங்கள் 4 லட்ச ரூபா கொடுத்தா தான் கார்டு. அப்போல்லாம் 4110 ரூபா 4000 ரூபா ரெடி பண்ணிட்டேன். 110 ரூபாயில் அதுக்கப்புறம் எங்கள் மேனேஜர் போட்டுக்கிட்டு மறுநாள் காலையில் 10,000 ரூபாய் ஏறுது. என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் மேனேஜர் கார்டு எடுத்தாகணும். எடுத்துகிட்டு வாழ்க்கைகள் பெருசாக அப்போ புது கார்டு இல்லை, அதனால் யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் 95 வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். காதலின்னு ஒரு படம் பண்ணேன், அதில் கரண் சார் ஃப்ரெண்டாக பண்ணேன். அப்புறம் தொட்டில் குழந்தைன்னு சொல்லி முத்துராமன் சார் ஒரு படம் பண்ணாங்க, அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிற பேரில் தொட்டில் குழந்தைன்னு சொல்லி, அதில் வந்து கரண் சார் ஃப்ரெண்டாக பண்ணேன். அப்புறமேட்டு நடிக்கிறதே வேண்டாம், சம்பளம் வரமாட்டேதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் ஆனேன். செந்தூரம்னு ஒரு படம், நிறைய பேர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் அசிஸ்டண்ட்டு. சொல்லக்கூடிய படங்கள், இதெல்லாம் சொல்ல முடியாத படங்கள். 95 செந்தூரம் தேவயானி மேடம் ஷூட்டிங் நடத்துகிறோம் காஞ்சிபுரம் பக்கத்தில். அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். காஞ்சிபுரம் பக்கத்தில் ஷூட்டிங்கு, 3 நாள் சாங் எடுக்கிறோம். 2 நாள் படப்பிடிப்பு முடிச்சு. 3ஆவது நாள் ஒருத்தர் போதையில் வந்து தேவையான கையெழுத்து போட்டியா போடு ஃபஸ்ட்டு, இல்லைண்ணே ஷூட்டிங் முடிச்சோன்னே போடலான்னு சொல்லி அவங்க மேக்கப் பண்ணி சொல்ல ஆட்டோகிராஃப் கேட்குறாரு. ஆட்டோகிராஃப் ஓகே, நமக்கு கையெழுத்து கேட்குறா. சரி ஓகே, இல்லை ஷூட்டிங் முடிஞ்சோன்னு போடுவாங்க. நீ யாரா? நான் வந்து மேக்கப். உனக்கு என்ன கையெழுத்து போடுது, அந்த அம்மா போட போகுது, உனக்கு என்ன போட? இல்லைங்க ஷூட்டிங் முடிஞ்சோன்னு தான் போடுவாங்க, இப்போல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. ஷாட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னு ஒருத்தர் அங்கேருந்து ஷாட் வச்சுட்ருக்காங்க. இவர் போய் அங்கே நிற்கிறார், கேமரா பின்னாடி போய் நிற்கிறார். ஐயோ போய் அந்த பக்கம் ஷாட்டியா, அதெல்லாம் நான் ஒன்றும் தெரிய மாட்டேன், அவுட் ஆஃப் பக்கத்தில் தான் தெரியும், நீ ஷூட் பண்ணிட்டு போடா அப்படின்றான். அப்போயே அவனுக்கு சினிமா தெரிஞ்சு, நான் அவுட் ஆஃப் பக்கத்தில் தான் தெரியும் லாங்கில் என்ன அப்படின்ட்டு. ஷூட்டிங் முடிஞ்சு 5:45 ஷூட்டிங் முடிஞ்சு ஒரே கலவரம். நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தங்களும் எனக்கு அசிஸ்டண்ட்டில் நான் கார ஆரம்பிச்சிட்ருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா ஒரு 25 பேர் நிற்கிறாங்க ரோட்டை மறைச்சிட்டு. என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன்னா கையெழுத்து போட மாட்டானா ஒரு பிரச்சனையாடா, நாளைக்கு வருவாங்கடா போட்டுக்கலாம்டா. இப்போ கையெழுத்து போட்டு தான் போகணும். இல்லைப்பா முடியாது, அவங்க கிளம்பிட்டாங்க, நைட் ஷூட்டிங் வேறு எங்கேயோ ஊருக்கு போகிறாங்க, அதனால் இல்லை இப்போ போடணும். அப்புறம் நாங்கள் அந்த குமாரண்ணன்னு சொல்லி ஒருத்தர் க்ரெயினில் இருந்தார். அவரானே நம்மள்கிட்ட 7 பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்கும் 7 ராடை கொடு, எவன் குறுக்க வரான்னு பார்ப்போம் அப்படின்னா ஒரு அறுவாள் எடுத்து நின்றுட்டேன். வாங்கடா இப்போலாம் மெரிசல் ஆகிட்டாங்க. ஐயோ இவங்க நம்ம மோசமானவங்க பார்த்தா இது நம்மளோட மோசமானவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அறுவாலை வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கி தேவயானி மேடத்தை வந்து காப்பாற்றி வீட்டில் கொண்டாந்து விட்டோம். தேவயானி அதை எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்க அந்த அப்போ ஃபஸ்ட் படமோ 2வது படமோ நினைக்கிறேன் அவங்களுக்கு. அப்போ அது அவங்களுக்கு இருந்தாலும் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு ஒரு இல்லை, அது ஒரு ஹீரோயிக்காக இருக்கும்ல. இப்போ படத்தில் தான் அப்படிலாம் நடக்கும். என்னடா இது கத்தி முனையில் நம்ம மறுநாள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க, ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஒன்று இந்த சினிமாவில் ஒன்று நான் உங்கள் கூட நடிக்கணும், இல்லை நீங்கள் நடிக்கிற படத்தில் நான் நடிக்கணும், இல்லை நீங்கள் நடிக்கிற படத்தில் நான் வேலை செய்யணும், இல்லை உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் சொல்லணும், இதுதானே என்னோடய இலக்கு அப்படின்னு. கட் பண்ணால் ராஜ்யம் படம் ஃபஸ்ட் நாள் நான் மேனேஜர் சக்திவேல் சார் பெரிய மேனேஜரு, அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் சொல்கிறேன், சார் ஏவிஎம்மில் இது மாதிரி பூஜை ப்ளஸ் ஷூட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபோன் பண்ணி யார் அப்படின்னா,
இது மாதிரி நான் வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சு ஊர்லேருந்து நிறைய பேர் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டாங்க விஜயகாந்த் கூட ஃபோட்டோ எடுக்கிறது. நீங்கள் எப்படியாவது ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவீங்கன்னு. எடுத்து கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு தெரியாது, நான் ஒர்க் பண்ணுறேன்டா, தலைவர் படம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி பண்ண வந்துட்டா இவர் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும்போது அன்றைக்கி ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம் கேப்டனுக்கு. நீங்கள் நம்ம ரஜினி சாருக்கு சொல்கிறோம், அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள் சமாதியில் இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் சார் அவர்களை பற்றி சொன்னீங்க. இப்போ அவரை பற்றி பேசணுன்னே டக்குன்னு நமக்கு தோன்றது வந்து நல்ல மனுஷன், இப்போ அரசியலில் கொடிகட்டி எதிர்கட்சி தலைவராக இருந்தவர். அவருடைய மறைவு சமீபமாக நடந்தப்போ மக்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஆமாம். இப்போது உங்களை நாங்கள் இழந்துட்டோமே இப்போ கதற சத்தத்தை நம்மளால் கேட்க. இதை வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போது அது பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவர் தான் சிஎம். ஸ்டாலின் ஐயா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்றைக்கி அவர் ஒரு சிஎம். அந்த இறந்ததுக்கப்புறம் ஐயா போயிட்டீங்களேன்னு கேட்கும்போது இருக்கும்போது நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அன்றைக்கே ஃபஸ்ட் டைம் நின்று 27 எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனால் அவர் ஏன் சிஎம்மாக இருக்க மாட்டார்? நீங்கள் அன்றைக்கி அதை பண்ணியிருக்கலாமே மக்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் சமாதியில் வந்து இது பண்ணுறது, மாலை போடுறது, சாமி கும்பிட்றது, கடவுளை தெய்வமே விட்டுட்டு போயிட்டேன்னு அது அன்றைக்கே நீங்கள் ஓட்டு பண்ணி நீங்கள் சிஎம்மாக இருப்பார், நாட்டுக்கு நல்லது பண்ணியிருப்பார், ரேஷனை வீட்டுக்கு வர வச்சுருப்பார். இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எது எப்போ நடக்கணுமோ அது நடந்தானே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நல்ல நட்புன்றது வந்து எனக்கு என் தலைவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன்ற சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு பெருசாக இருந்துச்சு. வேறு எதுவும் தேவையில்லை. நான் சொன்னேன்ல, நான் தலைவர் கூட வேலை செய்வேன் இல்லைன்னா நடிப்பேன்னு சொன்னேன், அதை நான் செஞ்சுட்டேனே. அது எனக்கு ஆண்டவன் கொடுத்த கிருப்பை. அவர் மறைவு அன்னைக்கு அந்த செய்தி உங்களுக்கு அன்றைக்கி வந்து நான் ஒரு பிரபல சேனலில் லைவில் தான் இருந்தேன். லைவில் எல்லா விஷயங்களும் தலைவரை பற்றி பேசிக்கிட்டு தான். அன்றைக்கி நான் அவரை அன்றைக்கி நைட்டு நான் 12 மணிக்கு தான் அவரை போய் பார்த்தேன். அந்த 12 மணி தான் இந்த பேரும் இப்போ கூட ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எனக்கு கண் கலங்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தான் தலைவரை போய் பார்த்துட்டு பிரேம் அம்மாட்ட பேசிட்டு தான் வந்தேன். நான் அம்மாவுக்கு தெரியும் என்ன, நான் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களான்னு இதை மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, எல்லாத்துக்குமே நடக்க தானே, எனக்கும் நடக்க தானே போகுது, எல்லாத்துக்கும் நடக்க தானே போகுது அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு லைவில் இருந்தேன், ஒரு சேனலில் லைவ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு காலைல வந்து மத்தியானம் வரைக்கும் அங்கே தான் லைவில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது தற்சமயத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் லால் சலாம், எங்கள் முதலாளி லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சார் படம், மேடம் ஐஸ்வர்யா மேடம், அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் நடிச்சிருக்கேன் அவ்வளோதான். கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு இல்லை, அவரை திட்டிருக்கீங்க படத்தில். சார் நான் எங்க சார் திட்டினேன்? நீங்கள் வேற சார் ரஜினி சாரை திட்ட முடியுமா? என்ன நீங்கள் திட்டிருக்கீங்களே? நான் எங்க சார் திட்டிருக்கேன்? அவர் கடுப்பாக எந்திரிச்சு போயிருக்காரு. நான் என்ன சார் பண்ணுறது? டைரக்டர் சொல்கிறது ஆக்சுவலாக சார் இது என்ன சொல்கிறது, இது டைலாக் வேறு டைலாக்கு, அது நாங்கள் டப்பிங்கில் மாற்றிருக்கோம். இருந்தாலும் தலைவர் என்னை கூப்பிட்டு பாராட்டி சூப்பர் அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் விட எனக்கு தலைவர் பாராட்டினது இருக்குது பாருங்க, ஐயோ எப்பா அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு. நான் சினிமாவுக்கு வந்து சாதிச்சிட்டேன், சினிமாவில் நான் சாதிச்சிட்டேன்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சுங்க எனக்கு. கூப்பிட்டு பாராட்டி வாங்க சூப்பர் ஸ்டார், உச்ச நட்சத்திரம், உலகத்தில் யாருக்கு ஃபோன் பண்ணாலும், எந்த சிஎம் இருந்தாலும், எந்த பிரதமர் இருந்தாலும் ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் எடுக்கக்கூடிய ஒரே கேரக்டர் ரஜினி சார். அவர் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டி பக்கத்தில் உட்கார வச்சு, ஐயோ அப்பா என்னெல்லாம் முடியலைங்க. இப்போ கூட எனக்கு அப்படி புல் இருக்குதுங்க. ஏங்க அவர் பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் நிற்க முடியுமா? அவரை மாதிரி மனசார யாராலையும் பாராட்டவே முடியாது. ஐயோ அவர் பெரிய மனுஷங்க. அவர் சத்தியமாக ஒரு என்ன சொல்கிறது, ஞானின்னு சொல்கிறதா, சித்தர்னு சொல்கிறதா, கடவுள்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அவ்வளோ விஷயங்கள். விஜயகாந்த் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் பார்க்கல. ஏன் அப்படின்னா, இல்லை சார் ஏதோ ஒரு சில உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கனால எங்களை அதுவும் அனுமதிக்காமல் இருக்கலாம். இளையராஜா சாரை பற்றி பேசினார், அவர் என்ன ஜாலியாக பேசிட்டு. இல்லை சார் எம்பி ஆகிட்டார், அதனால் பேசி தான் சார் ஆகணும். இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினதுக்கப்புறம் ஷார்ட்டு கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசணும். அப்புறம் தம்பிராமி அண்ணன், ஆனால் இவங்கெல்லாம் பெரிய லெஜெண்டு. தம்பிராமி அண்ணன் வந்து ஸ்பாட்டில் நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் டக்குன்னு அது உள்ளே பூந்துருவார். ராமாயணம் எடுத்தால் உள்ளே பூந்துருவார், மகாபாரதம் எடுத்தால் உள்ளே பூந்துருவார், சினிமா எடுத்தால் உள்ளே பூந்துருவார், மதத்தை பற்றி எடுத்தால் உள்ளே பூந்துருவார். தம்பிராமையன் இருக்கார் பாருங்க, மிகப்பெரிய லெஜெண்டு. ரஜினி சார் எப்படி நான் உங்களை மிஸ் பண்ணேன் இவ்வளோ படத்தில் அப்படின்ற அளவுக்கு அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு தம்பிராமையன். செந்தில் கூடலாம் ஒர்க் பண்ணுறது வந்து அது பேர் மூணார் ரமேஷ் அண்ணன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததுக்கு காரணம் வந்து எனக்கு சம்பளம் கிடைத்த லைக்கா முதலாளி, 2வது இயக்குனர், 3வதுல ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் சேது பாண்டியன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், அவர் மூலியமாக தான் நான் உள்ளே வந்தேன். சார் நீங்கள் லால் சலாம் நடிக்கிறீங்க சார்,
உங்களுக்கு ஷூட்டிங் வந்து 7ஆம் தேதி பூஜை, 7லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கீங்க. சார் விளையாடாதீங்க சார், நான் போய் லால் சலாம் நடிக்க முடியுமா? நான் யார், நான் நடிக்கிறேன், நான் புடச்சேன் சார், நீங்கள் நடிக்கிறீங்க சார், கிண்டல் பண்ணாதீங்கன்னு சிரிக்கிறாப்புல. சரி கிண்டல் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை இல்லை தலைவா, 7ஆம் தேதி கன்ஃபார்மாக நீங்கள் ஷூட்டிங் இருக்கீங்க, 6ஆம் தேதி நைட்டு கிளம்பி வந்துருங்கன்ற. என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு புரியலைங்க, நீங்கள் நடிக்கிறீங்க லால் சலாமில் அப்படின்றாங்க. அது காரணம் வந்து நண்பர்கள் தான், தயாரிப்பு நிர்வாகிகள் தான். சேது பாண்டியன் ப்ளஸ்ஸு தண்டபாணி. இப்போ அதில் ஒர்க் பண்ண நண்பர் இறந்துட்டார், திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணார், கரகாட்டக்காரலாம். அந்த படம் தான் லாஸ்ட் பண்ண அவருக்கு. எந்த படத்துலையுமே அவர் நடித்ததில்லை, இந்த படத்தில் நடிச்சிருவார் ஒரு ஷாட்டு. இந்த படத்தில் இறந்துட்டார். இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து நம்ம தனியாக நாங்கள் வந்து திரையில் தான் பார்த்துருக்கோம், நேரில் அவர் நடிக்கிறதெல்லாம் பார்க்குற கொடுப்பனே நமக்கு கிடைக்கல. நீங்கள் ஒரு நடிகராக அவர் முன்னாடி நடிச்சிருக்கிறீங்க, அவர் நடிக்கிறத பார்த்துருப்பீங்கல்ல. அவருக்கு முன்னாடி நான் நடிகராக இல்லை, ஒரு சாதாரண ஒரு மனுஷன். நீங்கள் என்ன சொன்னாலும் நடிச்சிட்டீங்க. அந்த சீன் அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அவர் நடிக்கும்போது நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் என்ன? வியந்த விஷயங்கள் என்னென்னா, அந்த இடத்துல யாராக இருந்தாலும் பாராட்டினார். அவர் ஒரு நடிகர், உச்ச நட்சத்திரம். சாதாரண ஒரு நடிகனை பாராட்டணும்னு அவசியம் இல்லை, சாதாரண நடிகனை தோல் மேலே கை போடணுன்னு அவசியம் இல்லை. அவரோட தன்மை என்னென்னா, அவர் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு மனசில் இல்லை. அந்த அந்த டயலாக்கு இருக்கும், அந்த பார்த்துருப்பீங்க, அந்த சீனில் பார்த்துருப்பீங்க. அது இந்து முஸ்லீம் ஒத்துமையை பற்றி பேசியிருப்பார். அவ்வளோ பெரிய டயலாக், சும்மாலாம் உட்காந்துலைங்க, மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கார், மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்படி பேசணும், இப்படி பேசணும், இப்படி. அது பேசும்போதே அவர் முகத்தில் தெரியுது. ஐயா எனக்கு பயம் வேறு. எனக்கு என்னென்னா, எனக்கு உள்ளுக்குள்ளே உதறல். ஆக்சுவலாக உட்காந்து பேசுகிற மாதிரி தான் அது சீனு. என்னை காலி பண்ணணும் பின்னாடி இருந்து ஒரு கேரக்டர். இந்த சீனில் வந்து இவர் சொதப்பிடணும், இவர் சொதப்பிட்டாருன்னா நமக்கு வாய்ப்பு கிடைக்குமேன்னு சொல்லி பின்னாடி இருந்து ஒருத்தர் தட்டி விட்றாரு. தட்டி விட்றாருன்னா அங்கே டைரக்டர் மேடம் வந்து ஆக்ஷன் சொல்கிறப்ப தட்டி விட்றாரு. அதுதான் நம்ம என்ன பண்ணிட்டேன், அதை வந்து ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக உட்காந்து தான் பேசணும் தலைவர்கிட்ட, டக்குன்னு அவன் தள்ளி விட்டானு எழுதிச்சிட்டேன். பாய் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி எழுதிச்சேன். அது எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. என்னென்னா, நான் தலைவருக்கு மரியாதை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சீனை இருந்துச்சு. ஆமாம் சார், ஒரு என்றைக்குமே வந்து நீங்கள் கேமரா முன்னாடி நம்ம அந்த இடத்துல நம்ம சொதப்பிட்டோம்னா நமக்கு மரியாதை இல்லை. ப்ரொடக்ஷனில் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களை தேடி ஜூஸ்லாம் வரும். கூப்பிட்டாரு, தலைவர் கூப்பிட்டார், சூப்பராக பண்ணி 6 ஷாட்டை 7 ஷாட் எடுத்தாங்க. 7 ஷாட்டில் ஒரே மாதிரி எந்த பக்கம் கை நீட்டணும், எந்த ஷாட்டில் கை நீட்டணும், எந்த ஷாட்டில் திட்டணும், எல்லாமே ஆக்சுவலாக வேறு மாதிரி தான் பண்ணியிருந்தோம். அது காலப்போக்கில் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த டைலாக்லாம் வேணான்னு சொல்லி மாற்றிட்டோம். எனக்கு இருந்தாலும் அவருக்கு முன்னாடி நடிக்கும் போது எனக்கு வந்து அது நானாக இல்லை. அந்த இடத்துல நான் ஒரு கேரக்டராக தான் எனக்கு தெரிஞ்சனவே. நான் என்ன, எனக்கு இருந்தாலும் பயம் உள்ளுக்குள்ளே, கைகாலெலாம் உதறது. ஐயோ நீ சாரை திட்ட போகிறேமே அப்படின்ற ஒரு பயம்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம சொதப்பிடக்கூடாது, நம்ம அந்த இடத்துல கேவலப்பட்டு போகக்கூடாது, தலைவர் முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அடித்து தூள் கிடப்பினா எல்லோரும் பாராட்டினாங்க. எல்லாத்தையும் போய் கேட்டேன், தலைவர் என்ன தலைவர் சூப்பராக, ஏங்க என்னங்க நீங்கள் ரஜினி சாரே திட்டுறீங்க? ஏங்க நான் திட்டலைங்க, டைலாக் தானே. ஏங்க டைலாக்ல அப்படி தானே இருக்குது. இப்படி சொல்லியே திட்டு வாங்க வச்சிருக்கீங்க போலயே ஆடியன்ஸ்ட்ட. இல்லை, எனக்கு என்னென்னா அடி வாங்கிட்டு போனாலும் பயமாக இருந்துச்சு. தேட்டரில் என் தேட்டரில் நானே உட்காந்துருக்கேன், திட்டுறாங்க. டே என்ன என் தலைவனை எப்போ நீ திட்டலான்னு கேட்குறாங்க. நானாக திட்டலைங்க, அது டைரக்டர் சொன்னாங்க திட்டினங்க அப்படின்னு. அப்படியா, சரி சரி. படம் முடிச்சு வெளில வரும்போது கூட ஒரு நாள், ஏன் சார் எல்லாருமே படத்தில் யாருமே திட்டல அவரை, நீங்கள் மட்டும் திட்டுறீங்க அப்புறம் சார் கொடுத்தாங்க திட்டா நான் என்ன சார் பண்ணுவேன். சூப்பர் சார். நீங்கள் வந்து விஜய் அவர்களை நாளைய தீர்ப்பு படத்துலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த படம் வெளியேறானப்போ அவருக்கு வந்த சில விமர்சனங்கள் வந்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் யூஸ் பண்ணி சில பத்திரிகைகளே பேசியிருந்தாங்க. என்ன மூஞ்சி இது, தகரடப்பா மூஞ்சி அப்படின்லாம் பேசியிருந்தாங்கல்ல. அதை தாண்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார்ல, முதல் படத்தில் பார்க்கும்போது அவர்கிட்ட நீங்கள் என்னதை பார்த்து வியந்தீங்க? அவர் நடிக்கும் போது கூட எனக்கு தெரில. அவர் ஃபைட் பண்ணும்போது, டான்ஸ் பண்ணும்போதெல்லாம் அடுத்த லெவலுக்கு போவார்ன்ற எங்களுக்கு ஒன்று எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி வந்து எல்லாத்துலேயும் ஜாலியாக பழகுவாப்புல. அவர் வந்து இவருடைய எஸ். சுந்தர் சாரோட பையன் மாதிரிலாம் பழகவே மாட்டார். இப்போ வேணா இருக்கலாம், இப்போ வந்து அவர் பெரிய செலிபிரிட்டி, உலகம் போற்ற நாயகன், அப்படி அதனால கூட இருக்கலாம். அன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே இருப்பார். என்ன சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டாச்சா கேட்பார். என்னைக்கு கேட்குறாருன்னு தெரியாது நமக்கு, இன்றைக்கி நம்ம பார்க்கல. விஜய் சார் வந்து ஒரு நடிகராக இருந்தார், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பிரவேசம், ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி இன்றைக்கு அவர் வந்து தலைவராக இருக்கார், தமிழக வெற்றி கழகம். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எல்லாருமே வரணும் அரசியலுக்கு. எவ்வளோ நாளைக்கு தான் சார் பழைய ஆளுங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டுட்ருப்பீங்க.
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் தெரியும். ஏன் புதுசாக வரட்டுமே, வந்து ஜெயிக்கட்டுமே, தப்பு கிடையாது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க விஜித். எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் காலங்கள் சினிமாவில் இருந்திருக்கலாமே, இன்னும் நிறையா தயாரிப்பாளரை வளர்த்து விட்ருக்கலாமே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட உச்சியில் இருக்கும்போது பிஸ்னஸ்ஸு பெருசாக இருக்குது, உலக லெவலில் பிஸ்னஸ் இருக்கும்போது இன்னொரு 10 ப்ரொடியூசர் 20 ப்ரொடியூசர் வளர்த்து விட்ருக்கலாம், அவரில் சொந்த படம் பண்ணியிருக்கலாம். கரெக்ட். நீங்கள் அந்த பாயிண்ட்டை குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ அவர் சினிமா நடிகராக இருக்கார், இப்போ அவருடைய ரசிகர்களாக சில பேர் இருக்காங்க. ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படின்னா ரசிகர்களை நம்ம வந்து தொண்டர்களாக மாற்றணும்ல. ஆமாம், அப்படி மாற்றணும் அப்படின்னா அவர் என்னென்ன யுக்திகளை கையாளணும்? ஒரு வேளை திருச்சியில் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூட்டம் 10 லட்சம் வரைக்கும் மேலே வர்றாங்க, ஒரு கூட்டம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அட்டென்ஷன் கிடைக்குமா? ஓகே, சூப்பர் சார். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கஸ்தூரி ராஜா சார், அவரோட பையன் தனுஷ் அவர்கள், செல்வராகவன் அவர்கள் அப்படின்னு எல்லாருமே பண்ணியிருக்கிறீங்கல்ல. ஸோ இந்த 3 பேரையும் பார்க்கும்போது இந்த விஷயத்தில் 3 பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்கப்பா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எல்லாம் 3 பேர் 3 மாதிரி தான் சார். அப்படியா? 3 பேர் 3 மாதிரி தான். நான் அண்ணன் கஸ்தூரிராஜா கூட வந்து நான் சோலைமான்ற ஒரு படம் வந்துச்சு, அது தாய் மனசு, இந்த படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் கூட முனியத்தந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டங்களில் அவர் அன்னைக்கு ஹிட்டு கொடுத்த இயக்குனர் ராசாவளி மனசில். இன்னைக்கு ராஜ்கிரண் சார் இருக்காருன்னா அவர் தான் காரணம், இவர் இருக்காருன்னா ராஜ்கிரண் சார் தான் காரணம். இப்படி செல்வராகவன் ஸ்டைல் வந்து வேறு, அவரோட ஸ்டைல் வேறு, துள்ளுவது இளமை. தனுஷ் சாரோட ஸ்டைல் வேறு. நீங்கள் 3 பேர் ஸ்டைல் ஒன்றா, ஃபேமிலி ஒன்றா இருக்கலாம், ஸ்டைல் வேறு வேறு, சிந்தனை வேறு, ஸ்டைல் வேறு, எல்லாமே வேறு வேறு. இல்லை கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லும்போது இத்தனை பேர் உங்களை ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறாங்கல்ல, அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள் தொழிலில் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறீங்களோ அதற்கேற்ப தான் மரியாதைங்கிறது கண்டிப்பாக இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸை பற்றி பெரும்பாலும் வெளியில் வந்து ஒரு பேச்சு இருக்குது, அவங்க வந்து நிறைய கமிஷன் அடிப்பாங்க, நிறைய காசு அடிப்பாங்க. ஸோ ஒரு பிம்பமே ஒரு நெகட்டிவ் ஷாட்ஸ் இருக்குல்ல. ஏன்னா இப்போ டைரக்டர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் கேட்குறது தரவே மாட்டாங்க, இப்போ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கிறாங்க ஒரு பேச்சு இருக்குல்ல. ஸோ உண்மையாகவே ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர்களுக்கு எவ்வளோ, அவங்களுக்குலாம் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, எப்படி எல்லா விஷயத்தையும் டேக்கிள் பண்ணுவாங்க? சார், பொண்டாட்டி பிள்ளைங்க தூங்கினதுக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். பொண்டாட்டி பிள்ளைங்க தூங்கும் போது தான் நாங்கள் வெளில கிளம்பி வருவோம். அப்போ எங்கள் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பொண்டாட்டி பிள்ளைங்க முகத்தை கூட எங்களால் பார்க்க முடியாது. காலைல 4 மணிக்கு 5 மணிக்கு வருவோம். A to Z வரைக்கும் நாங்கள் தான் பண்ணியானோம். லொக்கேஷன்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து கமிஷன் அடிப்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்களே, அது ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்னெல்லாம் வலிக்குது. நான் இன்றைக்கி வரைக்கும் நான் வீட்டு வாடகை கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கி வரைக்கும். என்னென்ன சார், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க சார், இந்த லொக்கேஷன் எனக்கு வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். அந்த இன்னொருத்தர் சொல்கிறார், இந்த லொக்கேஷன் 1 லட்ச ரூபா சார், நான் 50,000 வாங்கி தரேன். 1 லட்ச ரூபான்னு சொல்கிற லொக்கேஷன் 50,000 வாங்கி தரேன். 50,000 வாங்கி கொடுத்து நான் 2,000 வாங்குறது தப்பு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுது ப்ரொடியூசருக்கு? 50,000 மிச்சமாகுதுல, அப்புறம் ஏன் நீங்கள் கமிஷன் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து 2 பேருக்கு நடுவில் இருப்பீங்க இல்லையா? ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் நடுவில் இருப்பீங்க. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டேரக்டர் மேலேயும் சில குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இந்த டேரக்டர் கையை வச்சாலே என்ன பட்ஜெட் சொல்கிறாரோ அதுலேருந்து இத்தனை மடங்கு ஏற்றி விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. உண்மையாகவே டேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? நிறைய பண்ணுறாங்க சார். இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அதே மீறி போயிடுறாங்க சார். இப்போ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட எழுதியே வாங்கிக்கிறாங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் படம் சார். ஒன்றும் இல்லை சார், 10 கோடி ரூபா பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். 10 கோடி ரூபா முடிஞ்சு போச்சு, இன்னும் படம் முடியல, இன்னும் ஒரு 20 நாள் ஷூட்டிங்னா 10 கோடி ரூபா போட்டதை நீங்கள் பார்ப்பீங்களா? இல்லை 10 கோடி ரூபா போட்ட டைரக்டரை திட்டுவீங்களா? அந்த 10 கோடி ரூபா காப்பாற்றுறது இந்த 1 கோடி ரூபா செலவு பண்ணி தான் ஆவீங்க. அந்த ஒரு இதில் தான் சார் பண்ணிடுறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ண தான் சார் போகிறாங்க. எந்த டைரக்டருமே வந்து இழுத்து விடணுன்ற எண்ணம் கிடையாதுல்ல, படத்துக்காக தானே செலவு பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு ப்ரொடியூசர்ன்றவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனால தமிழ் சினிமா வேறு மாதிரி இப்போ இன்றைக்கி வர படங்கள் எதுவுமே பெரிய சார் பிஸ்னஸ் இல்லை சார். அது வேறு இப்போ தமிழ் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதை இப்போ நீங்கள் மலையாள படம் வந்து கொண்டாடுறாங்க கண்டிப்பாக பெருசாக. இப்போ நான் அதுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் படங்களுடைய அதிகபட்ச பிஸ்னஸ் அவங்க என்ன கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படியாவது ஓடிடியில் படத்தை தள்ளிடலாம், இல்லாட்டி சேட்டலைட்டில் தள்ளிடலாம்னு நினைக்கிறாங்கல்ல. இப்போ மலையாள படம் தான் இங்கே வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. இத்தனைக்கும் இங்கே இருக்கிற மாதிரி அவங்க பிரம்மாண்டமான ஆக்டர்ஸை உள்ளே இழுக்கிறது கிடையாது, பட்ஜெட்டு ப்ராப்பராக போட்டு எடுக்கிறாங்க. அவங்க படங்கள் ஜெயிக்கும் போது நம்ம ஆட்கள் பண்ணுற படங்கள் ஏன் வரிசையாக தோற்றுக்கிட்டே இருக்குது? ஏன் அவங்க படங்கள் மாதிரியான ஒரு வரிசையான வெற்றி கொடுக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு சந்தேகம் இருக்குல்ல, ஏன் அது? கண்டென்ட்னு ஒரு விஷயம் இருக்குது சார், கதைன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சாதாரண ஒரு கதையை எடுத்துக்கிட்டா திரைக்கதைன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணால் வெற்றி பெறவே பெறாது. கரெக்டான கதை, கரெக்டான திரைக்கதை, இதை வந்து கொண்டு போய் சேர்க்குற விதம் இருக்கு இல்லையா, மேக்கிங்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு படம்.
இப்போ ஒன்றுமே இல்லை, தமிழ் சினிமாவில் டாடா எடுத்துக்கோங்க, குட் நைட் எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ரணம் எடுத்துக்கோங்க, எல்லாமே சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே. ஓகேங்களா? இப்போ லவ்வர் மணிகண்டந்து ஒரு 4வது வாரமோ 5வது வாரமோ ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல கண்டனை மக்கள் ஏற்றுக்கிறாங்க சார். நல்லா இல்லாத கண்டனை மக்கள் ஏற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கி கண்டென்ட் உள்ள படம் தான் சார் ஜெயிக்குது. கண்டென்ட் இல்லாத படம் எதுவுமே ஜெயிக்கலை சார். ஒரு நாள், 1.5 நாள், 2 நாள், இல்லை ஒரு ஷோவோட நிறையா படங்கள் முடிஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி. ஸோ இதுவும் இந்த காஸ்ட்டை வச்சே தான் நான் கேட்குறேன். இப்போது இந்த ஒரு பணம் அப்படிங்கிறது எவ்வளோக்குள்ள எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க பாப்கார்ன் இவ்வளோ விலை அப்படி இப்படின்னு. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தேட்டர் கட்டணத்தை நீங்கள் ஒரு வேளை குறைச்சிங்க அப்படின்னா மக்கள் இன்னும் கூட படம் பார்க்க வருவாங்க. ஏன்னா சில படங்கள் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படங்களுக்கு டிக்கெட் ரேட்டு 49 ரூபா 59 ரூபான்னு வைக்கும்போது மக்கள் கூட்டமாக போகிறாங்க. பழைய படங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 டிக்கெட்லாம் விற்று போகுது இல்லை. ஸோ ஒருவேளை டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணால் சினிமா இன்னும் வளருமா? தேட்டருக்கு மக்கள் வருவாங்களா? சார் டிக்கெட் விலையும் குறைக்கணும், பாப்கார்ன் விலையும் குறைக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் விலையும் குறைக்கணும், இந்த சமோசா விலையும் குறைக்கணும். 2 சமோசா 240 ரூபான்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் எங்கேயாவது சாப்பிட்ருக்கீங்களா? 5 ஸ்டார் ரோட்லேயே அவ்வளோ இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போது கமலா திரையரங்கத்தில் அந்த பையன் வந்து விஷ்ணு ஓனர் வந்து அவர் தான் பழைய படங்கள்லாம் போட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு 3 படம் போட்டார். 3 ஐஸ்வர்யா மேடம் படம் சூப்பர் ஹிட்டு. 2வது புதுப்பேட்டை சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடச்சென்னை சூப்பர் ஹிட்டு. தனுஷாரே தேட்டருக்கு வந்திருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு அந்த படம்லாம் ஹிட்டுன்னு பார்த்துக்கோங்க. ரிலீஸ் ஆன எந்த படத்துலையும் 50 டிக்கெட்டு, 40 டிக்கெட்டு, 30 டிக்கெட்டு. பழைய படத்தில் ஓவர் ஃபுல்லாகி தேட்டரை விட்டு வெளில போகிறாங்க. சார் நாளைக்கு டிக்கெட் இருக்குமா, நாளைக்கு டிக்கெட் இருக்குமா சார்? இன்றைக்கி கமலா தேட்டரில் ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த மலையாள படம் மஞ்சுமல் பாய்ஸ் நான் இன்னும் பார்க்கல சார், பார்த்தே ஆகணுன்னு இருக்கேன். டிக்கெட் கிடைக்கல. இப்போ மாயாஜாலில் 36 ஸ்க்ரீன் ஒன்று இருக்குன்றாங்க. அந்த 36 ஸ்க்ரீனில் அந்த படம் தான் போட்டிருக்காங்க. நேற்று வரைக்குமே கிட்டத்தட்ட 93 கோடி ரூபா அது கலெக்ஷன். 22ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு சார். என்ன எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு 10 நாள் தான் இருக்கும். அந்த 10 நாள்லேயே என்னாக்க இன்னும் மீதி நாட்கள் ஒரு 500 கோடி ரூபா தொடுன்னு நினைக்கிறேன் அந்த படம். இப்படி படங்கள் கண்டென்ட் பண்ணணும் சார். இங்கே வந்து செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க படங்கள் மட்டும்தான் 500 கோடி 1000 கோடி போகுது. சின்ன ப்ரொடியூசர்ஸ் போக மாட்டேங்க. என்னென்ன சார் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனில் செலவு பண்ணிடுறாங்க. செலவு பண்ணிட்டு இந்த பப்ளிசிட்டின்ற ஒரு விஷயத்தை வந்து சார் பல்லு குத்துற குச்சா இருந்தாலும் பெரிய நடிகர்கள் குத்துனா தான் வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது பப்ளிசிட்டி பண்ணணும். ஒரு பொருளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மக்கள் மனசை வந்து நோண்டணும். எப்பா இதை எப்படியாவது பார்த்தாகணுமே நோண்டணும். சார் இவ்வளோ நேரம் பல விஷயங்களையும் கூட ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரெட் ரூம் நேயர்களுக்கு மிக 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 நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. KLM Digilakshmi, smart way to invest gold. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. கிளாஸ்மேட் வெற்றி நடை போடுகிறது.